கலியுகத்துல அந்த 16 குணம் இல்ல. நீங்க வந்து சிவபெருமான நினைச்சு அந்த 16 குணத்தை அடையணும். நாங்க எல்லாரும் ஒரு ஒவ்வொரு பெண்ணும் லட்சுமி போல ஆகணும். ஆண்கள் நாராயணன் போல ஆகணும். மனிதனும் தெய்வமாகலாம் ஒரு விதி இருக்கு. 33 கோடி பேர் அப்படி ஆகலாம். சரியான 33 கோடி தேவர்களே போற்றின்னு சொல்றாங்க. அதே நேரம் எல்லாரும் வாங்க உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் கேளுங்க. ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் சொல்லுவாங்க. இறைவன்கிறது சிவபெருமான குறிக்கும். அவர் தரக்கூடிய முதல் ஞானம் என்னன்னா, நீங்கள் ஒரு ஆத்மா. ஆத்மாங்கிறது சின்ன ஒளி, கசகச அளவு இருக்கும். 2 புருவத்துக்கு மத்தியில 3 இன்ச்சு உள்ள ஆத்மா இருக்கு. ஆத்மா எங்க போய் தான் பொட்டு வச்சுக்கிறோம், சிந்திக்கும் போது இப்படி பண்றோம், தலைவிதின்னு சொல்றோம். பாருங்க, எலும்பும் சதையினாலான உடல் பிளஸ் ஆத்மா சேர்ந்த ஜீவாத்மா மனுஷனா இருக்கிறோம். இந்த உடல்ல இருந்து இந்த ஆத்மா போயிட்டுன்னா உடலை எரிச்சிடுறாங்க. ஆனா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. இந்த உடலை விட்டு போச்சுன்னா 13 நாள் கழிச்சு 4 மாச கர்ப்பிணி வயிற்றுல இந்த ஆத்மா போய் உட்கார்ந்து, அப்புறம் 6 மாசம் கழிச்சு குழந்தையா பிறக்கும். இதைத்தான் பிறவி புனர்ஜென்மம்னு சொல்றோம். இன்னொரு ரகசியம், மனித ஆத்மா அடுத்த ஜென்மத்திலையும் மனுஷனாத்தான் பிறக்கும். இந்த மிருகம் பறவை ஆகாதான். அதாவது ஒரு மாங்கட்டையை வச்சா மாமரம், வாழைய வச்சா வாழை மரம். மனுஷன் ஆண் பெண் மாறுமா. இப்ப நான் அடுத்த பிறவில பெண். இந்த மாதிரி இந்த ஆத்மாவில்தான் புத்தி சமஸ்காரங்கள் 3 சக்தி உள்ளது. மனங்கிறது கடல் அலைகள் மாதிரி எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். புத்திங்கிறது ஒரு தராசு. இந்த எண்ணம் நல்லதா கெட்டதா, காரியம் செய்யலாமா வேண்டாமா, சீனி மாதிரி சித்திரகுப்தனை சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, சித்திரம்னா உடல், குப்தம்னா ரகசியம். இந்த உடலுக்குள்ளேயே ரகசியமான இந்த இடத்துல நம்ம செயல்கள் செய்யற பாவம் புண்ணியம் உள்ள பதிவாகும். அது நம்ம கூட வரும். புண்ணியம் அதிகமா இருந்தா ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி வரும். பாவம் அதிகமா இருந்தா கஷ்டம், நஷ்டம், நோய்கள் வரும். புண்ணியத்தை சேர்க்கணும், பாவத்தை போக்கணும். அதுக்கு பகவான் ஒரு வழி சொல்றாங்க. பாருங்க, நம்ம உடம்பு ஒரு பால் மாதிரி. கிராமங்கள்ல சொல்லுவாங்க, எப்படி வாழ்றீங்கன்னா, ஏதோ வண்டி ஓடுது சொல்றோம்ல, இதுதான் வண்டி. ஆத்மா ஓட்டுறது. வண்டி ஓட்டுட்டே இருக்கும்போது டிரைவர் தூங்குனா ஆக்சிடென்ட் ஆயிரும். அதே போல இந்த கண்ணு திறந்த நாம இந்த 3வது கண்ணை மூடிக்கிட்டோம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிக்க சொல்லுவாங்க. இந்த கண் சொல்லலையா, ஞான கண், நெற்றி கண். இந்த கண்ணு திறந்தா கடவுள் காட்சி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஜோதி தெரியும். இவரோட பேர் தான் சிவா. சிவான்னா சமஸ்கிருதத்துல புள்ளின்னு அர்த்தம், தமிழ்ல நன்மை செய்பவர்னு அர்த்தம். வீணான்னா அப்பா, பரம்னா மேல இருக்கிற அப்பா தான் சிவன். நம்ம எல்லாருக்கும் உடலுக்கு ஒரு அப்பா, உயிருக்கு ஒரு அப்பான்னு 2 அப்பா. உடலோட அப்பா தனித்தனி அப்பா, ஆனா எல்லா ஆத்மாக்களுக்கும் சேர்ந்த அப்பாவா இருக்கிறவர் சிவன். அதான் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் சொல்லியிருக்காங்க. இவரோட நினைவு சின்னம் தான் சிவன் கோவில். சாமி கும்பிடும் போது கடவுளே, பகவானே, ஆண்டவா, ஈஸ்வரான்னு சொல்றீங்க. இன்னையில இருந்து நீங்க இறைவன் அப்பான்னு சொல்லுங்க. அது ஒரு மந்திரம் சொல். அப்பான்னு சொன்னா உறவு வரும், நெருக்கம் வரும். அப்பாவோட சொத்து பிள்ளைகளுக்கு வரும். நம்ம அப்பா பாருங்க, ஞானாமிர்த கடல், ஆனந்த கடல், சாந்தி கடல், அன்பு கடல், அறிவு உறவர் எல்லாம் நிறைந்த ஒரு அப்பாவை வச்சுக்கிட்டு மனிதர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, அவரை விட்டு நம்ம பிரிஞ்சு நிற்கிறோம். நீங்க அவரோட சேர்ந்து வாழணும். அது சொல்றதுதான் இந்த படங்களை கொண்டாந்துருக்கோம். எப்படி கடவுளோட சேர்ந்தோம்? இந்த கோவிலுக்கு போய் ஒரு பொண்ணு வைக்கும் போது, அப்பா இந்த இடத்துல உட்காருங்கன்னு சொல்லி வைக்கும். கடவுளை உட்கார வைக்கிற இடம் இந்த உள்ளம். அதான் உள்ளம் கோவில், ஊருடம்பு ஆலயம்னா. ஹனுமான் தன்னுடைய ராமன் எங்க இருக்காருன்னா இதயத்துல இருக்காருன்னு காட்டினார். பாஞ்சாலி சொல்லும்போது ஹிருதய கமல வாசான்னு சொன்னாங்க. ஆக கடவுளை நம்ம உள்ளத்துல வச்சுக்கணும். காலையில எந்திரிச்சு கடவுள்கிட்ட பேசுங்க. அப்பா எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க. ஒரு குழந்தை கூப்பிட்டா இறைவன் வருவார். என்ன பாருங்கன்னு சொல்லணும். கடவுள் பார்த்தா சக்தி வரும். என்ன
இறைவன் இங்க இருந்து ஆட்சி செய்வார். சமைக்கும் போது அரிசியை சிவார்ப்பணம்னு போடணும். சாதம் பிரசாதமாகும். சாப்பிடுறவங்களுக்கு மனபலம், உடல் பலம், ஆயுள் பலம் வரும். உடல் அழுக்கு போக டெய்லி குளிச்சிடறோம். உள்ளே இருக்கிற பாவம் போகணும்னா கடவுளோட ஒளி வேணும். அதனாலதான் கற்பூரத்தை இப்படி பண்றோம். கடவுள் ஒளின்னு சொல்லிட்டு இப்படி கொண்டு வருவாங்க. அந்த ஒளி சக்தி வெளி மூலமா உள்ள போனா உள்ளே இருக்கிற பாவம் போகும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணா நல்லது. அதான் இறைவன் சொல்ல போய் எல்லாத்தையும் சொல்ல சொல்லி நாங்க வந்திருக்கிறோம். இந்த இறைவன் அப்பா இருக்கிற இடம் இந்த பிரம்ம லோகத்துல இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆத்மாவா இருக்கும்போது இங்க உட்கார்ந்துருக்கிறோம். ஒவ்வொருத்தரா இந்த பூமிக்கு வர்றோம். பாருங்க, மனித உலகம், சந்திரன், நட்சத்திரம், சூரியன் இருக்கு. இந்த பூமியில ஒரு விதை விழுந்தா செடி மரமாகும். அதே போல ஆத்மா மேல இருந்து வரும். கர்ப்பத்துல உட்கார்ந்து குழந்தையா பிறந்துரும். இந்த பூமி தந்த பரிசு தான் இந்த உடம்பு. ஆண் பெண்கிற வேஷம் போட்டு நம்ம நடிக்கிறோம். ஒரு பிறவி முடிஞ்சதும் உடலை போட்டுட்டு ஆத்மா அந்த சூட்சும லோகம் போகும். 13 நாள் கழிச்சு திருப்பி கர்ப்பத்துக்கு வந்துடும். பிறவி தோறும் போகும் வரும். ஒரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க இருக்கிற 800 கோடி பேரும் மேல போவாங்க. ஒரு பெரிய விநாசம் வரும். சொல்லுவாங்க கூண்டோட கைலாசம்னு சொல்லுவாங்க. கைலாசம்னா சிவன் இருக்கிற இடம். மொத்தமா ஒரு நாள் போவோம். ஆனா பயப்பட வேண்டாம். நம்ம சொந்த வீடு மேல இருக்கு. நம்ம இருக்கிறதெல்லாம் வாடகை வீடு. ஒரு பிறவிக்கு என் வீடு போவோம். ஒரு 200 வருஷம் கூட அதுல இருக்க முடியாது. மேல போயிட்டு அப்புறம் திருப்பி இங்க வந்துருவோம். எப்ப போவோம் எப்ப வருவோம்னு இந்த படத்துல இருக்கு பாருங்க. ஒரு கால கடிகாரம். இது ஒரு தடவை சுத்துனா 5000 வருஷம்னு போட்டிருக்கு. இந்த 5000 வருஷத்துல 84 பிறவி எடுப்பீங்க. இப்ப நீங்க 84வது பிறவில இருக்கீங்க. அடுத்த 1வது பிறவி டெல்லி யமுனை நதிக்கரையில பிறந்துருவீங்க. இந்த மாதிரி நல்ல பிறவி கிடைக்கும். கிருஷ்ணர் யமுனை நதிக்கரையில பிறந்துருவாரு. கம்சபுரி முடிஞ்சு கிருஷ்ணபுரி ஆயிருங்கிற நல்ல செய்தி சொல்றாரு. நம்ம பாவம் போகணும்னா அந்த சிவனை ஜோதிய மனசுல நினைச்சுக்கிட்டே இருங்க. இதுதான் செய்தி. இப்ப நீங்க எல்லாரும் ஒரு சின்ன உறுதிமொழி பண்ணுங்க. மத்திய அரசு என்ன கேட்குதுன்னா, இந்தியாவுல போதை பொருள் நிறைய ஆயிடுச்சாம். 4 பேர்ல ஒருத்தர் போதையினால பாதிக்கப்படுறாங்களாம். 37 கோடி பேர் போதையினால பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். அதனால எல்லாத்தையும் ஒரு போதை பொருள் நீக்கணும்னு ஒரு உறுதிமொழி வாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 5 வாசகம் நான் சொல்லுவேன். நீங்க எல்லாரும் அதை போட்டு பாருங்க. போதை இல்லாத பாரதம். 10 கோடி பேர் உறுதிமொழி எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பிரதமர் இந்த திட்டத்தை துவக்கி வச்சாங்க. கலெக்டர் வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வைக்க வச்சாங்க. எல்லாரும் இப்படி கையை நீட்டிங்க. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. இந்த நாட்டை விட்டு போதை போகணுங்கிறதுக்காக இந்த சிஸ்டர் சொல்லுவாங்க. இது வந்து காந்திஜி அவங்க அம்மாட்ட சத்தியம் பண்ணாரு, நான் வந்து போதை குடிக்க மாட்டேன்னு லண்டனுக்கு போகும்போது. அதே மாதிரி எல்லாரும் நீங்களும் பண்ணிக்கோமா? இப்படி எல்லாரும் இப்படி நீட்டிக்குங்க. ஆமா, நீட்டிட்டு நாங்க சொல்றது அப்படியே சொல்லணும். ஆமா, முழு மனதோடு இந்த உறுதிமொழியை எடுக்கிறேன். என் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் யார் வற்புறுத்தினாலும் எந்த விதமான போதை பொருளையும் நான் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன். என் குடும்பம், நண்பர்கள் மற்றும் சமூகத்தை இதிலிருந்து காப்பாற்ற நான் எல்லாவித முயற்சிகளையும் மேற்கொள்வேன். போதைப் பொருட்கள் தொடர்பான இந்திய அரசின் அனைத்து சட்டங்களையும் நான் பின்பற்றுவேன். என் சுற்றுப்புறத்தை தூய்மையாகவும் போதைப் பொருள் அற்றதாகவும் வைத்திருப்பேன். 37 கோடி பேர் போதைப் பொருளுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. 4 பேர்ல ஒருத்தர் போதைக்கு அடிமையா இருக்காங்க. ஸோ அது இந்த நாட்டை விட்டு நீங்கணும்னு மத்திய அரசு கேட்டுக்குது. நீங்க எல்லாரும் ஒரு சங்கல்பம் பண்ண, இந்த நல்ல ஸ்தலத்துல இந்த நாடு நல்லா தூய்மையாகும், நம்ம சந்ததி நல்லா இருக்கும். நீங்க எல்லாரும் இப்படி கொஞ்சம் கையை நீட்டிங்க. ஒரு சின்ன உறுதிமொழி. பேப்பர்
காந்திஜி அவங்க அம்மாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணாரு. அதாவது 19 வயசுல நான் மது அருந்த மாட்டேன். லண்டன் போகும்போது வாழ்நாள் முழுக்க குடிக்கல. அதான் மகாத்மான. நம்மளும் நல்லா சொல்லுங்க. நான் முழு மனதோடு இந்த உறுதிமொழியை எடுக்கிறேன். என் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் யார் வற்புறுத்தினாலும் எந்த விதமான போதைப் பொருளையும் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன். என் குடும்பம், நண்பர்கள், சமூகத்தை இதிலிருந்து காப்பாற்ற எல்லாவித முயற்சிகளையும் மேற்கொள்வேன். போதைப் பொருட்கள் தொடர்பான இந்திய அரசின் அனைத்து சட்டங்களையும் பின்பற்றுவேன். என் சுற்றுப்புறத்தை தூய்மையாகவும் போதைப் பொருள் அற்றதாகவும் வைத்திருப்பேன். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாரும் எண்ணும் போது வரிசையா நின்று பண்ண சொல்றோம். நீ பண்ணுமா? இப்படி இருக்குமா? சரியா பண்ணுங்க சார். ஒரு 2 நிமிஷம் வாங்கம்மா. ஒரு உறுதிமொழி. இந்த நாடு போதை இல்லாத நாடாகணும். ஐயா நீங்களும் பண்ணுங்க. ஆமா, சூப்பர். எல்லாரும் ஒரு ஒத்துழைப்பு. கையை நினைக்கணுமா? சொல்லுங்க. நான் முழு மனதோடு இந்த உறுதிமொழியை எடுக்கின்றேன். என் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் யார் வற்புறுத்தினாலும் எந்த விதமான போதைப் பொருளையும் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன். என் குடும்பம், நண்பர்கள் மற்றும் சமூகத்தை இதிலிருந்து காப்பாற்ற எல்லாவித முயற்சிகளையும் மேற்கொள்வேன். போதைப் பொருட்கள் தொடர்பான இந்திய அரசின் அனைத்து சட்டங்களையும் நான் பின்பற்றுவேன். என் சுற்றுப்புறத்தை தூய்மையாகவும் போதைப் பொருள் அற்றதாகவும் வைத்திருப்பேன். உறுதிமொழி பண்றோம். நல்ல வார்த்தை பதிக்குங்கிறாங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் ஒரு நல்ல எண்ணம் வச்சா இந்த நாடு சுத்தமாகணும். 4 பேர்ல ஒருத்தர் போதையில பாதிக்கப்படுறாங்க. 37 கோடி பேர் போதையினால குடிகாரர் ஆயிட்டாங்க. அந்த குடி இல்லாத நாடாகணும். நல்லது தானே? நம்ம எல்லாரும் நல்ல எண்ணம் வச்சா மனப்போல் வாழ்வு இந்த நல்ல நாடாயிரும். ஒரு குடி கையை நீட்டிங்க. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. அப்புறம் கோயிலுக்கு போயிடலாம். நீ பக்கத்துல வாங்க. ஒரு 2 நிமிஷம் தான். நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. ஓகே ஓகே. நின்றுங்க. கையை நின்றுங்க. நான் முழு மனதோடு இந்த உறுதிமொழியை எடுக்கிறேன். என் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் யார் வற்புறுத்தினாலும் எந்த விதமான போதைப் பொருளையும் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன். என் குடும்பம், நண்பர்கள், சமூகத்தை இதிலிருந்து காப்பாற்ற எல்லாவித முயற்சிகளையும் மேற்கொள்வேன். போதைப் பொருட்கள் தொடர்பான இந்திய அரசின் அனைத்து சட்டங்களையும் நான் பின்பற்றுவேன். என் சுற்றுப்புறத்தை தூய்மையாகவும் போதைப் பொருள் அற்றதாகவும் வைத்திருப்பேன். அல்லது நன்றி சாந்தி.
வீடியோ இருக்கு. வீடியோ